உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி. மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் உத்தரவு. செப்டம்பர் 17ஆம் தேதி மிலாடி நபி விடுமுறை. தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. தமிழக வெற்றிக் கழக மாநாடு திட்டமிட்டபடி நடைபெற வேண்டும். பணிகளை தீவிரப்படுத்தவும் கட்சித் தலைவர் விஜய் அறிவுறுத்தல். நடிகர் விஜய் கட்சியை கண்டு திமுகவுக்கு அச்சமில்லை. தங்களுடன் பலமுடன் போட்டியிடக்கூடிய கட்சி இருந்ததால் தான் உற்சாகமாக பணியாற்ற முடியும் என்றும் அமைச்சர் ரகுபதி கருத்து. அதிமுக அமைப்பு செயலாளர் செஞ்சி ராமச்சந்திரன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையப் போவதாக வெளியான தகவல். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். அதிமுகவில் இபிஎஸ்ஐ இழக்க விரும்பவில்லை. 2025 டிசம்பருக்குள் நல்ல முடிவு ஏற்படும் என்றும் ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்திலிங்கம் உறுதி. அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அவதூறு ஏற்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கு. வரும் 13ஆம் தேதி சபாநாயகர் அப்பாவு ஆஜராக சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. பாலியல் வழக்கில் நாகர்கோவில் காசியின் ஜாமீன் மனு தள்ளுபடி. மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிரடி. குரங்கம்மை நோய் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து மாநில அரசுகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை கடிதம். சுகாதார ஆயத்த நிலை குறித்து மருத்துவமனைகளில் ஆய்வு மேற்கொள்ள அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் குரங்கு அம்மையால் யாரும் பாதிக்கப்படவில்லை. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். குட்கா முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், பி.வி. ரமணா உள்ளிட்டோர் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கம். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஜோடிக்கப்பட்ட வழக்கை சட்ட ரீதியாக எதிர்கொள்வேன் என முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் பேட்டி. நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் மாயமான 3 வயது சிறுவன் வாஷிங் மிஷினில் சடலமாக மீட்பு. எதிர் வீட்டு பெண்ணை கைது செய்து போலீசார் விசாரணை. ஸ்ரீபெரும்புதூர் அருகே சாம்சங் ஆலை ஊழியர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம். சம்பள உயர்வு, 8 மணி நேர பணி உள்ளிட்ட 8 கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். அதனால தொழிலாளர்களே, உங்கள் போராட்டம் ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு அசைவுகளும் குஜராத் மாநிலத்தில் இடைவிடாது பெய்து வரும் கனமழை. திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆற்றில் சிக்கிய வாகனம். காரின் மீது அமர்ந்து தப்பிய தம்பதி மீட்பு. டெல்லி ஹவுரா வழித்தடத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நடுவழியில் நின்ற வந்தே பாரத் ரயில் 4 மணி நேரம் போராடியும் பயனில்லை. சரக்கு ரயில் என்ஜின் மூலம் இழுத்து வரப்பட்டது. எல்லா மாவட்டங்களுக்கும் செல்கிறேன், குறைகள் இருந்தால் ஆய்வு. தந்தி தொலைக்காட்சிக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரத்யேக பேட்டி.
தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் செயல்படுத்தப்படும் SSA திட்டத்துக்கு நிதி ஒதுக்காத மத்திய அரசுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம். தேசிய கல்விக் கொள்கைக்கு அடிபணிய மறுத்ததால் சிறப்பாக செயல்படும் மாநிலங்களுக்கு நிதி மறுக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. அரசியல் ஆதாயத்தை தவிர்த்துவிட்டு மாணவர்களின் நலனை முன்னிறுத்தி புதிய தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தல். வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி கேப்டன் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி அறிவிப்பு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப்பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.